السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் நாம் எல்லாம் சஃபர் மாதத்தினுடைய நிறைவு ஜும்ஆவில் நல்ல பல செய்திகளை செவியுற்று செவ்வனே அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றல் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனது துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் மனிதர்கள் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகாட்டுதல்களை குர்ஆனின் மூலமாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக பல வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்கள் யாவும் நமது மறுமை வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டல் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் எல்லோரிடத்திலும் நற்பெயர் பெற வேண்டும். இன்னும் சொல்வதானால், இந்த உலகில் முஃமின்களிடத்தில் நற்பெயர் பெற்றால்தான் அல்லாஹ்விடத்தில் நற்பெயர்க்குரியவர்களாக நாம் ஆக முடியும் என்கிற ஒரு விதியை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் மனிதன் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும், எவைகளையெல்லாம் தடுத்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் அவைகளையெல்லாம் நாம் அறிந்தும் அறியாதது போல், கண்டும் காணாதது போல் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் உண்மையிலேயே மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள். அந்த ஒரு ஹதீஸ் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்வில், அந்த ஒரு ஹதீஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அமைந்துவிடும் என்றால் அவரை விட ஒரு மிகச் சிறந்த ஒரு முஃமின் முஸ்லிம் வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த ஹதீஸில் உள்ள வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்று அவரே அறிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 5 விஷயங்களை ஒரே ஒரு ஹதீஸில் நமக்கு சொல்லி தருவார்கள். சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப கேட்டாங்க, மன் யஅഖுது அன்னி ஹாஉலாஇல் கலிமாத் ஃபயஅமல் பிஹின்ன அவ் யுஅல்லிமுஹுன்ன மன் யஅமல் பிஹின்ன. நான் சில வார்த்தைகளை சொல்லித் தர இருக்கிறேன். அந்த வார்த்தைகளை யார் அவர்களுடைய வாழ்வில் எடுத்து அமல் செய்வார்கள், அல்லது யார் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அப்படி அமல் செய்பவர்கள், அதனை கற்றுக் கொடுப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? எனது வார்த்தையை எடுத்து நடப்பதற்கு யாரேனும் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்கிற வார்த்தையை வினாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சபையில் கேட்கிறார்கள். நீதிற்குரியவர்களே, அந்த இடத்தில் சஹாபாக்கள் எல்லாம் சொல்லவா வேண்டும்? பெருமானார் எதை சொல்வார்கள், எமது வாழ்வில் அதனை எடுத்து நடக்கலாம் என்கிற ஆவலோடு வருபவர்கள் தான் சஹாபாக்கள், நம்மை போன்றவர்கள் அல்ல. ஒரு கடமைக்காக, சம்பிரதாயத்திற்காக ஜும்ஆவின் பொழுது இமாம் அவர்கள் ஒரு பயானை பேசுவார்கள், அதை கேட்கலாம். இன்னும் பலர் அப்ப எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? எப்ப இவங்க பயானம் முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு வாழ்கிற சமுதாயம் இன்றைக்கு நிறைய உருவாகிவிட்டது. நமக்கு அடுத்தடுத்த காரியம் இருக்கு, அடுத்து வீட்டுக்கு போகணும், குடும்பத்தார்களை சந்திக்கணும், வேலைக்கு போகணும், கடைக்கு போகணும், கஸ்டமர் வந்துருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ஜும்ஆவுடைய அந்த 1 மணி நேரத்திலும் கூட மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இது நாம் சஹாபாக்கள் அப்படி அல்ல. பெருமானார் எதை சொல்வார்கள், எதனை நாம் வாழ்வில் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஏக்கத்தோடு தேடலோடு வருபவர்கள் தான் சஹாபாக்கள். அப்படி இருந்தும் கூட ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அத்தனை நபர்களிலும் முதன்மையானவர்களாக சொல்கிறார்கள், அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த வார்த்தைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் செய்யற அடுத்தவங்களுக்கு சொல்லி தர்றேன் அப்படிங்கிற அந்த பொறுப்பை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலாம் நபராக அங்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கையை பிடிச்சு சொல்றாங்க, ஃபஉது ஹம்ஸா, நீ 5 விஷயங்களை நான் சொல்லி தருகிறேன், அதனை ஒவ்வொன்றாக எண்ணிக்கொள் என்று சொல்கிறார். அதை கவுண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வார்த்தையை சொல்வார்கள், இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபுதுன் நாஸ், நீ ஹராமான விஷயங்களை தவிர்ந்து வாழ், பாவங்களை தவிர்த்து வாழ். அப்படி வாழ்ந்தால் மக்களிலேயே நீதான் அல்லாஹ்விடத்தில் அதிகமான இபாதத்து செய்தவராக நீ ஆக முடியும். இது முதல் தகவல். இரண்டாவது பெருமானார் சொல்கிறார்கள், வர்த பிமா கஸ்ஸமல்லாஹு லக தகுன் அகனன் நாஸ், இறைவன் எதனை கொடுத்திருக்கிறானோ அதனை போதும் என்கிற மனதோடு அதனை ஏற்றுக்கொள். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே, கேட்டு விடாதே. அப்படி உனது வாழ்க்கையை நீ அமைத்துக் கொண்டால் மக்களிலேயே நீதான் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காத வசதி உள்ளவனாக நீ ஆக முடியும் என்கிற இரண்டாவது விஷயத்தை சொல்கிறார்கள் பெருமானார். மூன்றாவது, வா அஹ்சின் இலா ஜாரிக தகுன் முஃமினா, உனது அண்டை வீட்டாருக்கு நீ நல்லதையே செய், நீ உண்மையான முஃமினாக ஆக முடியும். இது மூன்றாவது தகவல். நான்காவது, வா அஹப்ப லின்னாஸி மா துஹிப்பு லின்னஃப்ஸிக் தகுன் முஸ்லிமா, நீ உனக்கு எதனை விரும்புவாயோ அதனையும் பிறருக்கு விரும்பு. அப்படி இருந்தால் நீ உண்மையான முஸ்லிமாக ஆக முடியும். இது நான்காவது. ஐந்தாவது பெருமானார் சொல்கிறார்கள், வலா துக்ஸிரு லிஹக், அதிகமாக சிரிக்காது. சிரிக்கலாம், இஸ்லாத்தில் சிரிப்பதற்கு அனுமதி உண்டு. ஆனால் வாழ்க்கை முழுவதும் சிரித்துக் கொண்டே இருப்பதை நீ வளமையாக்கி விடாது. அதைத்தான் பெருமானார் சொல்கிறார்கள், வலா துக்ஸிரு லிஹக்,
நீ அதிகமாக சிரிக்காதே, அதிகமாக சிரிப்பது துமிதுல் கல்ப், உன்னுடைய இதயத்தை உள்ளத்தை மரணிக்க செய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்தாவதாக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நேரம் இருக்கும் வரைக்கும் ஐந்தில் எத்தனை விஷயங்களை பற்றி நாம் சில விஷயங்களை தெளிவாக பார்க்க முடியுமோ அதனை பார்ப்போம். வல்லோன் அல்லாஹ் நேரத்தில் பரக்கத்தை செய்வது புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து விஷயங்களை சொல்கிறார்கள். பாவங்களை தவிர்த்து வாழ வேண்டும், இறைவன் எதனை கொடுத்திருக்கிறானோ அதனை பொருந்தி வாழ வேண்டும், யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நான்காவதாக, உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு நீங்கள் எல்லா விஷயத்திலும் நன்மையை செய்ய வேண்டும். அதே போன்று நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதனை பிறருக்கும் விரும்ப வேண்டும், அதிகமாக சிரிக்க கூடாது என்கிற ஐந்து விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முதலில் பாவத்தை தவிர்ப்பது. இன்னைக்கெல்லாம் பாவம்னா என்ன அப்படிங்கிறது கூட தெரியாம இருக்கு, ரொம்ப கேஷுவலா ஆயிடுச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை, அசூசையான வார்த்தைகள் பேசுவதாக இருந்தால் ரொம்ப யோசிப்பாங்க. தப்பி தவறி வாயிலிருந்து வந்துருச்சு அப்படின்டா உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், அல்லது அதை விட சாரி தெரியாம வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இன்னைக்கெல்லாம் பேச்சு வழக்குல கூட வார்த்தைகளை கூட வக்கரமாக பேசுகிற அளவிற்கு நம் சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு வார்த்தைகளில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் கூட பாவம் நிறைந்துதான் காணப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மன் சர்ரஹு அன் யஸ்பிக ஸாயிபில் முஜ்தஹித் ஃபல்யகுஃப அன் ذுனூப். எந்த மனிதர், நாம எல்லாம் இன்னைக்கு நினைக்கிறோம் நிறைய அமல் செஞ்சா நம்ம நல்லவங்க, நிறைய தொழுதுட்டா நம்ம நல்லவங்க, நிறைய சதகா கொடுத்துட்டா நம்ம நல்லவங்க அப்படின்னு நம்மள நாமே நினைச்சுப்போம். அடுத்தவங்க அப்படி செஞ்சா அவங்களையும் நம்ம அப்படி விளங்குவோம். ஆனா ஆயிஷா என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு மனிதர் அதிகமாக இபாதத்து செய்கிறார், அவரை விட இபாதத்தில் நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய பாவங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். நல்லது செய்யணுங்கிற அவசியம் இல்ல, யாருக்கு இடையூறு செய்யாம வாழுங்க, நீங்க எந்த பாவமும் செய்யாம வாழுங்க, அதுவே கூட உங்களுடைய வாழ்க்கையை இபாதத்து நிறைந்ததாக இறைவன் ஆக்குவான். உதாரணமாக, இருள் நீங்கிவிட்டால் வெளிச்சம் வந்துவிடும், வெளிச்சம் வந்துவிட்டால் இருள் நீங்கிவிடும். அப்படித்தானே பாவங்களை விட்டுவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில இபாதத்துகள் நிறைந்துவிடும், நன்மைகள் அதிகரித்துவிடும். அதனைத்தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யார் கடினமாக உழைத்து நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை முந்த வேண்டும் என்று விரும்பினார் நீங்கள் கடினமாக இபாதத்துகள் அமல்கள் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, பாவங்களை நீங்கள் தவிர்த்துக் கொண்டு வாருங்கள். அப்படி இருந்தால் அவரை விட நீங்கள் அமல்களில் இபாதத்தில் முந்தியவராக ஆக முடியும் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு மிகச் சிறந்த ஒரு காலம் எல்லாம் இருந்தது. சஹாபாக்கள் காலம், தாபிஈன்கள் காலம், தபஅ தாபிஈன்கள் காலம், நல்லோர்களுடைய காலம் நிறைய இருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஹம்ஸ் பின் அல் ஹசன், கஹ்னஸ் பின் அல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. இவங்க ஒரு தடவை சபையில் இருக்கிற பொழுது கடுமையா அழுதுட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா, அஸ்னபது ஸம்பன் வ அன அபகி அலைஹி முன்து 40 சனா. நான் ஒரே ஒரு பாவம் செஞ்சுட்டேன். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நான் ஒரு பாவம் தான் செஞ்சிருக்கேன், யாராவது சொல்ல முடியுமா? இல்ல 2 தான் செஞ்சேன், 3 தான் செஞ்சேன், 10 தான் செஞ்சேன், இல்ல அதிகபட்சமா 100 1000 கவுண்டிங் சொல்ல முடியுமா? யாராலும் முடியாது. ஏன்னா பாவத்திலேயே நாம் மூழ்கி இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவம் இல்லா நல்லடியார்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. அவங்க தெளிவா சொல்றாங்க, நான் ஒரே ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அதை நினைச்சு 40 ஆண்டுகள் எழுது கொண்டே இருக்கிறேன். அல்லாஹு அக்பர். ஒரு பாவம் நான் செஞ்சேன், அதை நினைத்து நான் 40 ஆண்டுகாலம் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதிர்ந்து போகிறார்கள் அங்கு சபையில் உள்ளவர்கள் எல்லாம். ஒரு பாவத்துக்கு 40 வருஷம் அழுகிறீங்களா? இப்ப நம்ம எத்தனை வருஷம் அழுகணும்? ஹயாத்து பத்தாது, அழுவதற்கு ஹயாத்து பத்தாது. ஆனா நம்ம பாவம் செய்யறதுக்கு ஹயாத்து போதுமானதா இல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
ஒரு பாவத்திற்கு 40 ஆண்டு காலம் எழுது கொண்டிருக்கிறார்கள். அதிர்ந்து ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், மாஹுவையா அபுதல்லா, அல்லாஹ்வின் அடியாரே, அப்படி என்ன ஒரு பாவத்தை நீங்கள் செய்தீர்கள் 40 ஆண்டு காலம் எழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, உண்மையிலேயே இந்த வரலாற்றை நான் படித்த பொழுது இதற்கா இவ்வளவு ஆண்டு காலம் அழுதார்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நிகழ்கிறது என்று நான் யோசிக்கின்ற அளவிற்கு அந்த வரலாறு அமைந்திருந்தது. சொல்றாங்க, ஜாரனி அஹுன்லி, என்னை சந்திக்கிறதுக்கு என் சகோதரர் ஒருத்தர் வந்தார். மீன் வாங்கி சமைச்சு அவங்களுக்கு கொடுத்து அவர் வேணுங்கிற அளவு சாப்பிட்டாரு. சும்மா கும்து இலா ஹாயிதி ஜாரி ஃபஅഖذت மின் கித்அத்தன் மின் தீரின் ஃபகஸல்து பிஹா யதி. அந்த மீன் வாங்கி நான் சமைச்சிட்டு அவங்களுக்கு போதுமான அளவு கொடுத்தேன், அவங்களும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு எழுந்து என்னுடைய பக்கத்து வீட்டுக்காருடைய செவுத்துல என் கைய நான் தடவிட்டேன். ஈரமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கெல்லாம் குடும்பங்கள்ல பார்த்தா தெரியும், யாராவது சில பேர் சேட்டை பண்ற ஆளா இருப்பாங்க, நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா கை ஈரமா இருந்துச்சு, ஏதாவது சத்தமெல்லாம் போய் விளையாடுற மாதிரி தடவி விட்டு வருவாங்க. அது ஒரு வேடிக்கையாக இருக்கும். ஆனா அவங்க எவ்வளவு மனசு பாதிக்கப்படுங்கிற யோசிக்க மாட்டோம். புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்தோம்னா இதை போட்டுதான் வெளியே போகணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுக்காருடைய செவுத்துல அந்த ஈரமாக இருக்கக்கூடிய அந்த கையை நான் தடவி விட்டேன். இதை நினைத்து நான் 40 ஆண்டு காலம் அழுது கொண்டிருக்கிறேன். அல்லாஹு அக்பர். ஒரு பாவம்னு நம்ம யோசிப்போமா? பக்கத்து வீட்டுக்கார வீட்டை இடிச்சு போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் உட்கார்ந்து இருக்கிறோம், அவங்க இடத்த ஆட்டை போட்டுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் உட்கார்ந்து இருப்போம். இதுவெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனா அவங்க யோசிச்சது என்ன? இதையும் கூட இறைவன் என்னிடத்தில் கேள்வி கேட்டால், ஒரு பாவமாக அந்த இடத்தில் இடம்பெற்றால் என்னுடைய நிலை என்ன என்று அவர்கள் 40 ஆண்டு காலம் அழுது கொண்டே இருந்தார்கள் என்று ஹஜ்ரத் அஹ்மத் பின் அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களின் நிலை என்ன என்பதை நாம் தான் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் ஒருமுறை ஒரு கேள்வியை முன்வைத்தேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தர்குல் லுக்மத்தின் மின் ஹராமின் அஹப்பு இலைக அம் அல்ஃபி ரக்அத்தின், உங்களிடத்தில் ஒரு பாவத்தை விடுவது சிறந்ததா அல்லது 1000 ரக்அத்துகள் தொழுவது சிறந்ததா என்று கேட்கிறார்கள். ஹராமான முறையில் ஒரு லுக்மான ஒரு கவலம் இப்படி எடுத்து ஒரு வாயில போடுறோம் இல்லையா, ஒரு கவலம். ஹராமான முறையில் ஒரு லுக்மா, ஒரு கவல உணவு எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக் கொள்வது சிறந்ததா அல்லது 1000 ரக்அத்துகள் தொழுவது சிறந்ததா? கேள்வி புரியுதுங்களா? தப்பான ஒரு விஷயத்தை விடுறது நல்லதா இல்ல அதை செஞ்சுட்டு அது ஒண்ணுதானே, ஒரு தப்பு தானே, ஒரு பாவம் தானே, அதோட சேர்த்து 1000 ரக்காத்து தொழுவது சிறந்ததா என்கிற கேள்வியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரிடத்தில் வைக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தர்குல் லுக்மத்தி மின் ஹராமின் அஹப்பு இலைய மின் அல்ஃபை ரக்அத்தின் ததவ்வா. இவர்கள் கேட்ட கேள்வி, ஒரு பாவத்தை விடுவது சிறந்ததா அல்லது 1000 ரக்அத்துகள் தொழுவது சிறந்ததா? பெருமானாருடைய பதில் என்ன தெரியுமா? 2000 ரக்அத்துகள் நீங்கள் தொழுவதை விட ஒரு பாவத்தை விடுவதுதான் சிறந்தது, அதுதான் எனக்கு பிடித்தது என்று சொல்கிறார்கள். மாங்குன்னு தொழுகிறதுல பிரயோஜனமே இல்லை. ஹதீஸில் கூட இடம்பெறும் அல்லவா, நம்முடைய தொழுகை, நம்முடைய அமல்கள் இஹ்லாஸாக இல்லை என்றால், சிந்தனை மாறிவிடும் என்றால், கண்டல் துணியை வீசுவதை போன்று இறைவன் முகத்தில் வீசி அடிப்பார். அப்போ அந்த இடத்துல ரப்புக்கு இபாதத் அமல் முக்கியம் அல்ல, பாவங்கள் செய்யாமல் இருப்பது, பிறரை துன்புறுத்தாமல் இருப்பதுதான் இறைவனுக்கு விருப்பமானது. அதனால 1000 ரக்காத்து அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் என்ன பதில் சொல்றாங்க? 1000 அல்ல, 2000 ரக்காத்துகள் தொழுவதை விட ஒரு பாவத்தை விடுவதுதான் சிறந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் எனக்கு மிகவும் பிடித்தது, அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்த ஒரு கேள்வி முன்வைக்கிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தர்குல் கீபத் அஹப்பு இலைக் அம் அல்ஃப் ரக்அ. நம்ம எல்லோரும் இதை கவனிக்கணும்.
எல்லோரும் நம் வாழ்வில் இதனை எடுத்து நடக்க வேண்டும். சொல்கிறார்கள், ஒரு முறை அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதை விடுவது சிறந்ததா அல்லது 1000 ரக்காத்துகள் தொழுவது சிறந்ததா? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கழுவிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக பள்ளிகளில் வருவது அமல்கள் செய்வதற்கு, நன்மைகளை சம்பாதிப்பதற்கு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்கள, ரோட்டுல இருக்கிறவங்கள, தொழுகிறவங்கள, இன்னும் சொல்றதா இருந்தா பள்ளி நிர்வாகியிலும் விட்டு வைக்கிறது இல்ல, மோதினாரையும் விட்டு வைக்கிறது இல்ல, இமாம சுத்தமாவே விட்டு வைக்கிறது இல்ல. அப்படி ஒரு வளமை இன்றைக்கு நம் சமூகத்தில் நிறைந்து விட்டது. அதனாலதான் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 1000 ரக்காத்துகள் தொழுவது சிறந்ததா அல்லது ஒரு முறை ஏதோ தெரியாதனமா நாங்க ஒரு புறம் பேசிட்டு அடுத்தவங்களை பத்தி பேசிட்டோம், இதை நாங்க வல்லமையாக்காம அப்படியே விட்டுறது நல்லதா அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இங்கும் அவருடைய பதிலை நாம் கவனிக்க வேண்டும். தர்குல் கீபத்தி அஹப்பு இலைய மின் 10,000 ரகா. ஒரு முறை புறம் பேசுவதை விடுவது 10,000 ரக்காத்துகள் தொழுவதை விட சிறந்தது. நீ 10,000 ரக்காத்து தொழுகிற, அதுல பிரயோஜனமே இல்ல. அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது, அங்கு நீ பேசாமல் இருந்தால் அதுதான் சிறந்தது. 10,000 ரக்காத்துகள் தொழுத நன்மையை அது பெற்று தரும். பேசுவது அல்ல, பேசாமல் இருப்பது. அதனால நம்முடைய வாழ்க்கையில என்றைக்குமே பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுவும் நம்மள பாவம் அதிகபட்சமா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஹராம் செய்யறது, திருடுறது, விபச்சாரம் செய்யறது, இப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா வாழ்க்கையில நிறைய நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சாதாரணமாக நினைத்து வைத்திருக்கிற சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு பாவமாக அமைந்து விடுகிறது. அதில் ஒரு உதாரணம் தான் இந்த புறம் பேசுவது, அடுத்தவர்களை பற்றி பேசுவது. யாராவது பேசாம இருப்போமா? சங்கடங்கள் சொல்வது வேறு, சலிப்புகள் சொல்வது வேறு. அதுவும் இருக்கின்ற உண்மையை சொல்லி ஆதங்கப்பட்டால் அது வேறு கதை. ஆனா அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க என்ன செஞ்சா என்ன அப்படிங்கிற நிலைமையில தான் நம்மளும் இருப்போம், அவங்களும் இருப்போம். ஆனா அவங்களை பத்தி நம்ம போய் பேசுறதை வல்லமையாக வாடிக்கையாக வைத்திருக்கிற நபர்கள் நம்மில் எத்தனை பேர், நம் குடும்பங்களில் எத்தனை பேர், நம் சமுதாயத்தில் எத்தனை பேர்? இன்னும் சொல்வதானால் பள்ளிகளுக்கு வருகிற அதிகமான தொழுகையாளிகள் அதுதான் அவர்களுடைய அமலை இழந்து விடுகிறார்கள், அவர்களுடைய நன்மைகளை இழந்து விடுகிறார்கள். பாவங்களை நிறைய சம்பாதித்துவிட்டு நன்மையே இல்லாமல் வெற்றிக்கரத்தோடு இன்னும் சொல்வதானால் ஓட்ட வாளியை தூக்கிட்டு போறாங்க. பக்கெட் நிறைய தண்ணி எடுப்பாங்க. பக்கெட்ல ஓட்ட இருந்துச்சு அப்படின்னா வீடு போய் சேர்றதுக்குள்ள தண்ணி அங்க இருக்காது. அதனால இந்த உலகத்துல நிறைய அமல் செய்வாங்க, மூத்தா போய் மறுமையில போய் நின்ற அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. அதற்கான முதல் உதாரணம் அடுத்தவர்களை பற்றி பேசுவது, புறம் பேசுவது. இந்த நிலை இல்லாமல் இருப்பதுதான் வாழ்க்கையில் சிறந்தது, எனக்கு பிடித்தமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் 5 விஷயங்களில் முதல் விஷயமாக பாவத்தை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இறைவன் எதனை கொடுக்கிறானோ அதனை கொண்டு நாம் போதுமாக்கி கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரேர் தான். ஏன்னா உலகத்தில் எவ்வளவு கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற நிலை அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக முயற்சி செய்யலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம். அதற்கு இஸ்லாம் வரவேற்பு கொடுக்கிறது. ஆனால் அடுத்தவர்களிடத்தில் யாசகம் கேட்பது, தன் நிலையை இருப்பதையோ இல்லாததையோ சொல்லி அவர்களிடமிருந்து பொருளாதாரத்தை எதிர்பார்ப்பது உண்மையிலேயே மிக மோசமான ஒரு விஷயம். நல்லதுக்காக நம்ம கேட்கலாம், நல்ல விஷயங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு மருத்துவரை பள்ளிகளில் கேட்கிறோம், இது தவறு இல்லை. கடன்பட்டு இருக்கிறாங்க, அவங்க இவ்வளவு கடனோட இருக்கிறாங்க, உங்களுக்கு உதவி செய்யுங்க, வாங்க போய் உதவி செய்யலாம், கேட்பது தவறல்ல. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் தனது பொருளாதாரத்தை நிறைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்ததை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று வாழ முடியும். இருந்தாலும் உலக ஆசை அவர்களுக்கு விடாது, இன்னும் அதிகமாக தேடிக்கொண்டே இருப்பார்கள். உழைப்பின் மூலமாக அல்ல, சம்பாத்தியத்தின் மூலமாக அல்ல, அடுத்தவர்களிடத்தில் எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஓசியில எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த நிலை மிக மிக மோசமானது. ஹஸரத் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போன்று ஹஸரத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 மதுஹபுகளில் மிகச் சிறந்த இமாம்கள் ஒருவர் ஹஸரத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களை பத்தி அவங்க மகனார்
அப்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, குன்து அஸ்மஉ அபி கஸீரன் ஃபீ துபுரி ஸலாத்திஹி, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என்னுடைய அத்தா இந்த துஆவை கேட்கிறத நான் என்னுடைய காதால கேட்டிருக்கிறேன். என்ன துஆ? ஹஜ்ரத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்வார்களாம், அல்லாஹும்ம இறைவா கமா சுன்த வஜ்ஹி அன் சுஜூதி லிகைரிக், உன் அல்லாத யாருக்கும் சஜிதா செய்யாமல் என்னை நீ எப்படி பாதுகாத்திருக்கிறாயோ, நான் தலை வணங்குவது உனக்கு மட்டும்தான், இந்த நிலை எனக்கு வைத்திருப்பதை போன்று ஃபஸுன் வஜ்ஹி அனில் மஸ்அலத்தி லிகைரிக், உன்னிடம் அல்லாமல் வேறு யாரிடத்திலும் எதையும் கேட்காமல் என்னை பாதுகாத்து விடு. நான் எப்படி உனக்கு நான் தலை வணங்குகிறேனோ, உனக்கு மட்டும்தான் நான் தலை வணங்குகிறேனோ, அதுபோன்று உன்னிடம் மட்டும்தான் நான் கேட்க வேண்டும். அந்த நிலை எனக்கு கொடு. உனக்கு நான் சஜிதா செய்வது போன்று உன்னிடம் மட்டும்தான் நான் கேட்க வேண்டும். எப்படி உன் அல்லாதவருக்கு நான் சஜிதா செய்யவில்லையோ அதுபோன்று உன் அல்லாதவரிடத்தில் நான் எதையும் எதிர்பார்த்து நின்றுவிடக் கூடாது என்கிற துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஹஜ்ரத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஆ கேட்பதை வல்லமையாக வைத்திருந்தார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இதே துஆவை நாமும் நமது வாழ்வில் ஏற்று நடக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அஸாபனா ஜூஉன் மா அஸாபனா மிஸ்லஹு கத், எங்களுக்கு ஒரு கடுமையான பஞ்சகாலம் வந்து ரொம்ப கஷ்டம் வறுமை, அது வரைக்கும் அதை நாங்க சந்திச்சதே இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டம். என்னுடைய சகோதரி சொன்னாங்க, பெருமானார் இடத்தில் சென்று ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்காக, ரொம்ப பசியோடு இருக்கிறோம், குழந்தைகள் எல்லாம் பசியோடு இருக்குது. பெருமானிடத்தில் கேட்டால் எதுவும் இல்லை என்று சொல்ல மாட்டார். அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கேட்பதற்காக செல்கிறார்கள். அங்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பயானித்துக் கொண்டிருக்கிறார். இவங்க உள்ள போறாங்க. போன உடனே முதலாவதாக ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய செவியில் விழுந்த வார்த்தை என்ன தெரியுமா? மன் யஸ்தஅஃபிஃப் யஅஃபுல்லாஹ் வ மன் யஸ்தக்னி யுக்னிஹுல்லாஹ், யார் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்பார்களோ அல்லாஹ் அவரை வசதியுள்ளவராக ஆக்குவான், கண்ணியமானவனாக வாழச் செய்வான் என்கிற வார்த்தை உழுகிறது. உடனே கேட்கறதுக்கு வந்தாங்க. இன்னும் சபைக்கு முன்னாடி கூட போகல, சபையினுடைய பின்னால் இந்த சத்தம் பெருமானாருடைய வார்த்தை கேட்கிறது. சொல்றாங்க, ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி, எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், வல்லாஹி லக அன்னமா அரத்து பிஹாதா இல்லா ஜர்ம் லா அஸ்அலுஹு ஷைஆ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு தான் சொன்னது மாதிரி தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் யார்கிட்டயும் எதையும் கேட்கிறதா இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களே பேசிக்கிட்டு திரும்பி வந்துடுறாங்க. சொன்னது பொதுவாக, ஆனால் இவர்கள் வந்தது ஒரு விஷயத்தை கேட்பதற்கு, பொருளாதார தேவை நிறைவேறுவதற்கு. ஆனா இந்த வார்த்தை சொன்ன உடனே இது ரசூலுல்லாஹ் எனக்கு தான் சொல்லி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இன்னைக்கு இமாம்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி யாருக்காவது மனசுல பற்றுச்சு அப்படின்னா ஹஜ்ரத் என்னதான் தாக்கி பேசுறாரு அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுருவாங்க. பயானுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நமது மனதில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் குறைகள் தவறுகள் இருந்தால் அதனை சரி செய்வதற்கான ஒரு பட்டறை தான் இந்த பயான் என்கிற இந்த ஜுஆவுடைய பிரசங்கத்தினுடைய நோக்கம் எல்லாம். ஆனா அந்த இடத்துல நம்ம தப்பு செய்யறோம், அது தெரியும், இமாமுக்கு இவர் பண்றாருன்னா இல்லையான்னு கூட தெரியாது, ஏதோ பொதுவா பேசியிருப்பாங்க. இது போன்ற பல பள்ளிகளில் இது போன்ற பிரச்சனை நடந்திருக்கிறது. வட்டியை பத்தி பேசிட்டா அப்படின்ட்டா அதுல யாராவது வட்டி வாங்குறவர் பெரிய ஆளா இருந்து என்னதான் பேசி இருக்கிறாரு அப்படின்ட்டு அடுத்த வக்துக்கு இமாம் அங்க இருக்க மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது வெள்ளம் எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். ஒருவேளை நம்மளைத்தான் சொல்றாங்களோ, நம்ம சரி செஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றானே, ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்லி இருக்கிறார்களே, முன்னோருடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று இமாம் பேசி இருக்கிறாரு. நாம் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். அது குணத்திலாக இருந்தாலும் சரி, செயலிலாக இருந்தாலும் சரி, சொல்வது சரி செய்யப்பட வேண்டிய விஷயமாக இருந்தால், அது யாராக இருந்தால், இமாம் அல்ல குழந்தையாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான முஸ்லிமுக்கும் முஃமினுக்கும் அடையாளம். அப்ப அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த இடத்துல எதையும் யோசிக்காம அப்படியே திரும்பி வர்றாங்க. பெருமானார் என்னத்தான் சொல்றாங்க போல தெரியுது அப்படின்னு திரும்பி வந்து அவன் சகோதரிட்ட நடந்ததை சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அஹ்சன்த, நல்லது பண்ணீங்க, போய் கேட்கல, நல்ல வேலை. சொல்லுவோமா இல்லையா?
இந்த பயானம் முடிச்சிட்டு நீங்க போய் கேட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல பயான் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாம ஆயிருக்கும். நல்ல வேலை பார்த்தீங்க, அஹ்சன்த அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்து ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒரு தகவலுக்கு பிறகு, இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு நாங்கள் யாரிடத்திலும் எதையும் கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட எங்களுடைய மனதில் உருவானது கிடையாது. வஜாஅத்தி துன்யா, உலகம் எங்களை தேடி வந்தது. சொல்லுவோம் இல்லையா, உலகம் ஒன்ன தேடி வரும்பா, அது வார்த்தைக்குத்தான் இருக்கும். வாழ்க்கையில் பெருமானார் சொன்னதை அமல்படுத்தி பாருங்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபஜாஅத்தி துன்யா, உலகம் எங்களை தேடி வந்தது. அதற்கு அடுத்து சொல்கிறார்கள், ஃபமா மின் அஹ்லி பைத்தி மினல் அன்சார் அக்ஸர அம்வாலம் மின்னா, அன்சாரிகளிலேயே மதீனாவாசிகளிலேயே எங்களை விட வசதி உள்ளவர்களாக எங்கள் காலத்தில் வேறு யாருமே இருந்தது கிடையாது. அந்த அளவிற்கு இறைவன் உலகத்தை எங்களுக்கு கொடுத்தான், வசதியை நிறைவாக கொடுத்தான். ஒரே ஒரு காரணம், யாரிடத்தும் எதையும் கேட்கக்கூடாது என்கிற எண்ணம் எங்களிடத்தில் நிறைவாக இருந்தது. அதனால் எங்களுக்கு இறைவன் வசதியை கொடுத்தான் என்று ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்க்கையில் 5இல் 2வது இறைவன் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். யாரிடத்தும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நேரம் குறைவாக இருப்பதினால் 3வதில் ஒரே ஒரு தகவலை சொல்லி நான் முடித்துக் கொள்வேன். அண்டை வீட்டார்களிடத்தில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா ஹக்குல் ஜாரி அலல் ஜார், அண்டை வீட்டாருக்கு அண்டை வீட்டார் செய்ய வேண்டிய ஹக்கு என்ன, உரிமை என்ன, கடமை என்னன்னு கேட்கிறாங்க. அண்டை வீட்டார்னு தெரியுங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க, நெய்பர்ஸ். அந்த நெய்பர்ஸுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன, கடமைகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நெடிய பட்டியலை போடுகிறார்கள். இன்ஸ்தக்ரலக அக்ரல்தஹு, உங்கள்கிட்ட ஏதாவது கடனாக அல்லது இரவலாக எதிர்பார்த்து வந்தால் உங்களால் முடிந்த கடனை இரவலை நீங்கள் கொடுக்க வேண்டும். இது முதல் விஷயம். இந்த அஜபத்தகு, அவங்க எதுக்காக உங்களை கூப்பிட்டாங்க, இதுக்காக நல்ல விஷயத்துக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னா அது உடனே நீங்க போய் பதில் சொல்லணும். அவங்க விருந்துக்கு கூப்பிட்டாலும் சரி, ஏதோ சண்டை போட்டிருக்கிறீங்க, மனஸ்தாபம் இருக்குது, இருந்தாலும் வீடு தேடி வந்து கூப்பிட்டுட்டாங்க, அவங்க வந்து இஹ்லாஸா கூப்பிட்டாங்களோ இல்லையோ, அதே போல நீங்களும் அவர் வீட்டிற்கு சென்று அவருடைய விருந்திற்கோ அல்லது அவர்கள் எதற்காக அழைத்தார்களோ நல்ல விஷயமாக இருந்தால் அதற்காக நீங்கள் பதில் கொடுப்பது. 3வது சொல்கிறார்கள், இன் மரித உத்தஹு, அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை நலம் விசாரிக்க வேண்டும். ஒருவேளை உங்களிடத்தில் ஏதேனும் உதவி கேட்டு வந்தால் உங்களுக்கு பிடிக்காதவராக இருந்தாலும் கூட அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அவங்களுக்கு ஏதாவது சோதனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சுன்னு தெரிஞ்சா அந்த சோதனை கஷ்டத்தை எப்படி நீக்கணுங்கிற தீர்வு உங்களுக்கு தெரிஞ்சா அதை நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். உங்களுக்கு பிடிக்காதவர் தான், மோசமானவர் தான், எப்படி இருந்தாலும் சரி, அவர் மௌத்தா போயிட்டாரா, அவருடைய ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அவங்க வீட்டிலிருந்து வேற எங்கேயாவது போயிட்டாங்க, வெளியூர் கோயில் வேற ஏதாவது விசேஷத்துக்காக போனாங்க அப்படின்னா அந்த வீட்டையும் வீட்டில் உள்ள பொருட்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டாண்டா நீங்க பைப் உடைச்சு விட்டுரு, எப்ப பாரு ஓவர்ஃப்ளோ ஆக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு, சத்தமெல்லாம் என்ன பண்ண பைப் உடைச்சு விட்டுறலாம் இப்படிங்கிற நிலைமை. ஏதாவது வீட்டுக்கு முன்னாடி போய் குப்பையை போட்டு விட்டுருங்க, இப்படி எல்லாம் பல பேர் செய்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன, அவங்க உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களா அந்த இடத்துல இல்ல, வீடு பூட்டப்பட்டிருக்கு, வீட்டையும் வீட்டில் உள்ள பொருட்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை சிசிடிவி கேமராவா நம்ம இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதற்கு அடுத்து பெருமானார் சொல்வார்கள், வலா துஸிஹி பிகிதாரி கித்ரிக இல்லா அன் துஹதி இலைஹி, நீங்கள் சமைத்தால் உங்களுடைய சமையலினுடைய வாசனை அவர்களுக்கு எந்த வகையும் நோவினை தரக்கூடாது. அல்லாஹு அக்பர். அவங்களுக்கு இந்த வாசம் பிடிக்காது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் கூட உங்களால் அவர்களுக்கு பாதிப்பை தரக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வார்த்தைக்கு வேறொரு பொருளையும் வைக்கலாம். உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருப்பவர்கள் ஏழைகளாக இருந்தால் நீங்கள் நல்ல வாசமுள்ள சுவையுள்ள பொருட்களை சமைத்தால் அதனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவருடைய மனம் அங்கு பாதிக்கப்படும் என்கிற பொருளையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கம் பக்கத்தில்
இடத்தில் அண்டை வீட்டாரோடு அனுசரணையாக செல்ல வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். 5 இந்த 3 உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் இனி வரும் காலங்களில் 5 வேறு 2 விஷயங்களில் நாம் விரிவாக பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்ற அந்த 5 காரியங்களுக்கும் நாமும் பொறுப்பேற்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தர் புரிவானாக. அவைகளை அமல் செய்து பிறருக்கும் சொல்லி வழிகாட்டக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தர் புரிவானாக. இறைவனும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ வழிகாட்டி இருக்கிறார்களோ அதுபோன்று வாழ்ந்து நல்ல முஃமின்களாக முஸ்லிம்களாக இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் செழிப்பான வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தர் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.